வந்து அவர் தான் லவ் பண்றாரு. சார் டிரேக்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசி முடிக்கிறப்ப ஒரு கிராட்டிடியூடோட ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க. அது வந்து இவங்க எல்லாருடைய லவ் உங்க மேல எவ்வளவு இருக்குன்றது வந்து காட்டுது. அது வச்சு செய்யறாங்க நீங்க பாத்தீங்களா? உண்மையாலுமே அந்த அந்த தொழில் பக்தி யாருக்காவது இருந்துச்சு? 3 திட்டம் போட்டு வந்து இப்ப கலாய்க்குதுங்க. திட்டம் போட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து அப்ப வந்து படத்துல அவ்வளவு நாள் ஷூட்டிங்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டா இருந்ததால பயம் இல்ல. அது ஒண்ணு சொல்லிச்சா மிச்சம் 2 பேரையும் கேட்டு பாரு. நாங்க ஷூட்டிங் பண்ணும்போது அவர் சொல்றேன் என்ன டேரக்டர்னு போட்டுருங்க அப்படின்னாரு. சரி நாங்களும் சரி ஓகே வாங்க. இப்படி 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 ஒரு நரேஷனை நான் கேள்விப்பட்டது வந்து ப்ரொடியூசர் கம் டேரக்டர் ஆக்சுவலி. அப்படியா? கதை கையில வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சோலி ஒட்டி போடுவாங்கல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்ற அந்த மாதிரியா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்ஷன் கட்டெல்லாம் நீங்க அவர் சொல்லுவீங்களா? சத்தியமா எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் கேள்விப்பட்டேன். அப்ப அதுவா நீங்க சொல்வீங்களா சார்? சொல்ல சில டைம் எனக்கு வேலை இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லி இதான் செய்யணும், நடிச்சுக்கிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு நடிச்சிட்டு இருங்க வந்துடுறேன். ஓகே, எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் நானு. இருந்துச்சுன்னா எங்களுக்கு அப்புறமா போட்டு காட்டுங்க. கண்டிப்பா. ஓகே, ஸோ அடுத்ததா சாம்ஸ் என்கிற ஜாவா சுந்தரேசன். எஸ், பெயர் மாற்றம். ஃபர்ஸ்ட் அது ஏன் அந்த பெயர் மாற்றம் திடீர்னு? டொனால்ட் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டாரு, அதனால பேர் மாத்தி. ஜாவான் இருக்கு ப்ரோக்ராம்ல வச்சு ஏதாவது அமெரிக்கா லெவல்ல சதி திட்டம் தீட்டிட போறாங்க. சரி, அந்த டைட்டில் ஒரு ஹீரோவா படம் நடிக்கிறாருன்னு பார்த்தா அந்த டைட்டிலே